தினமும் அதிகாலை 4 முதல் 6 மணி வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்கிறோம். இது சூரியன் மற்றும் சந்திரன் இணையும் நேரமாகும். சூரிய உதயத்திற்கு முன்பான பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்மாவிற்கு உரிய நேரம் என குறிப்பிடப்பட்டாலும், நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி வைத்து லட்சுமி கடாட்சத்தை பெருக செய்யும் நேரமாகவும் கருதப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். பலரது வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிசக்தி வாய்ந்த உன்னதமான நேரம். மொத்தம் உள்ள 64 முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரமாகும். தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். தலைக்கு குளித்துவிட்டு விளக்கேற்றுவது சிறப்பு. அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவர்கள் உடலுக்கு மற்றும் குளித்துவிட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்து கொண்டு விளக்கேற்றலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் முகம் மட்டும் கழுவிவிட்டு கூட விளக்கேற்றலாம். ஆனால் நடுத்தர வயது உடையவர்கள் கண்டிப்பாக குளித்துவிட்டு தான் விளக்கேற்ற வேண்டும். பூஜை அறையில் ஏற்றும் விளக்குடன் அகல் விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றலாம். வீட்டின் நிலைவாசலில் அதிகாலையில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. இப்போது எப்படி பிரம்ம முகூர்த்த நேர வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என பார்க்கலாம். தரையில் ஒரு விரிப்பு இட்டு அதன் மீது அமர்ந்து முதலில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவருக்குரிய ஸ்லோகங்களை 11 முறை சொல்ல வேண்டும். சோமம் ஆனந்தம் சம்பூதம் சோமார்க்க குருத சேகரம் தஸ்னாபி முகம் வந்தே ஸ்ரீ சத்னாமூர்த்தி மாஸ்ரயே. இந்த மந்திரத்தை 11 முறை கூறிவிட்டு பிறகு விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பந்தா ஸ்ரத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதி நமஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு திருமணம், குழந்தை, வேலை, படிப்பு, பொருளாதார பிரச்சனை என எந்த காரியம் கைகூட வேண்டுமோ அதை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டி வந்தால் ஒரே வாரத்திலேயே உங்களின் வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வழிகள் பிறக்கும். பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை காணலாம். பிரம்ம காயத்ரி மந்திரம் ஓம் வேதாத்மகாய வித்மகே ஹரண்யகர்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரசோதயாத். பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்றும் போது சிறிய மூக்குத்தி அளவிற்கு தங்கம், அதே அளவிற்கு வெள்ளி மற்றும் செம்பு ஆகிய உலோகங்களை விளக்கில் போட்டு அதோடு 1 ரூபாய் நாணயமும் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு வீட்டில் விளக்கேற்றி வந்தால் சுபிட்சம் ஏற்படும். இப்படி விளக்கேற்றுபவர்களின் வீட்டில் அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். விளக்கினை சுத்தம் செய்யும் போது அதில் போடப்பட்ட தங்கம் போன்றவற்றை தனியாக எடுத்து வைத்துவிட்டு சுத்தம் செய்து மீண்டும் விளக்கில் போட்டு விளக்கேற்றி வரலாம். இப்படி விளக்கேற்றி வந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.